வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். ஆறுமுகசாமி ஆணைய விசாரணைக்கு தடை கோரி அப்போலோ மருத்துவமனை தொடர்ந்த வழக்கு இன்று தீர்ப்பு வெளியாக இருந்த நிலையில் தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். மத்தியிலும் மாநிலத்திலும் ஒத்த கருத்துள்ள ஆட்சி இருந்தால் நாடு வளர்ச்சி பெறும் என முதலமைச்சர் பழனிசாமி பரப்புரை. நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென்றால் மோடி பிரதமராக வேண்டுமெனவும் கருத்து. அரசு பேருந்தில் கேட்பாரற்று கிடந்த 3.5 கோடி ரூபாய் பறிமுதல் செய்து விசாரணை. அரூர் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி நடவடிக்கை. கோடியக்கரை அருகே தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் விரட்டியடிப்பு. தொடர் தாக்குதலால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக மீனவர்கள் வேதனை. வேலூரில் தேர்தலை ரத்து செய்ய வேண்டுமென கமல்ஹாசன் வேண்டுகோள். தேர்தல் ஆணையம் பாரபட்சமின்றி செயல்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தல். ஆறுமுகசாமி விசாரணைக்கு தடை கோரி அப்போலோ தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையிலான ஆணையத்தை தமிழக அரசு நியமித்தது. இதனையடுத்து ஆறுமுகசாமி ஆணையம் ஜெயலலிதாவுக்கு நெருக்கமானவர்கள், அப்போலோ மருத்துவர்கள் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தி வருகிறது. இந்நிலையில் ஆறுமுகசாமி ஆணையத்திற்கு தடை கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அப்போலோ நிர்வாக தரப்பில் வழக்கு தொடரப்பட்டது. அதில் ஜெயலலிதா இறப்பு குறித்து 21 மருத்துவ குழு அடங்கிய குழுதான் விசாரிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் ஆர் சுப்பையா மற்றும் கிருஷ்ணன் ராமசாமி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அப்போலோ தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் 90% விசாரணை முடிவுற்றதால் மருத்துவ குழு அமைக்க முடியாது என்றும் உத்தரவிட்டனர். அத்துடன் வரம்பை மீறி ஆறுமுகசாமி ஆணை விசாரணை நடத்தக்கூடாது என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர். மத்தியிலும் மாநிலத்திலும் ஒத்த கருத்துள்ள ஆட்சி இருந்தால் நாடு வளர்ச்சி பெறும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மனோஜ் பாண்டியனை ஆதரித்து முதலமைச்சர் பழனிசாமி வள்ளியூரில் திறந்த வேனில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது நாடு பாதுகாப்பாக இருக்கவும் மத்தியில் நிலையான ஆட்சி அமையவும் மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என தெரிவித்தார். மத்தியிலும் மாநிலத்திலும் ஒத்த கருத்துள்ள ஆட்சி இருந்தால் மட்டுமே நாடு வளர்ச்சி பெறும் என்றும் எதிர்க்கட்சியினரை பொறுத்தவரை மாநிலத்திற்கு மாநிலம் பிரதமராக வேண்டும் என்ற எண்ணங்களை கொண்டவர்கள் என்றும் கூறினார். மத்தியிலே ஒத்த கருத்துடைய ஆட்சி அமைந்தால்தான் நம்முடைய திட்டங்கள் நிறைவேற முடியும். மத்தியிலும் மாநிலத்திலும் ஒருமித்த கருத்துள்ள கட்சிகள் ஆட்சியில் இருந்தால்தான் நம் தமிழகம் வளம் பெறும், செழிக்கும். இன்னைக்கு தமிழக மக்களுடைய நலன் கருதி மத்தியில் ஒரு நிலையான ஆட்சி வருகின்ற பொழுது, ஒத்த கருத்துள்ள ஒரு ஆட்சி அமைகின்ற பொழுது நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் முழுவதும் நிறைவேற்றுவதற்கு பேருதவியாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி, காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியின் போது மக்களுக்கான எந்த நல்ல திட்டங்களும் செயல்படுத்தப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ள ஓ பன்னீர்செல்வம், அதிமுக அரசின் நடவடிக்கையால் தமிழகம் மின்மிகை மாநிலமாக திகழ்ந்து வருவதாகவும் பெருமைப்பட கூறியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் களை கட்டி வருகிறது. வரும் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளதால் வேட்பாளர்களை ஆதரித்து அந்த கட்சி தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வாக்கு சேகரித்து வருகிறார். இதன் ஒரு பகுதியாக திருப்பூர் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் எம் ஆனந்தனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டவர் தமிழக அரசின் சாதனைகளை விளக்கி பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். அப்போது உரையாற்றிய பன்னீர்செல்வம், காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியின் போது மக்களுக்கான எந்த நல்ல திட்டங்களும் செயல்படுத்தப்படவில்லை என குற்றம் சாட்டினார். இதற்கு முன்னால் நடைபெற்ற மாநில அரசு, இதற்கு முன்னாலே காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி மத்தியிலே ஆளுங்கட்சியிலே இருந்திருக்கிறது. 10 ஆண்டு காலம் ஆளுகின்ற பொறுப்பை அவர்கள் பெற்றிருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஆண்ட 10 ஆண்டு காலத்திலும் அங்கிருந்து எந்த ஒரு உருப்படியான திட்டமும், மக்கள் நல திட்டங்களும், தொலைநோக்கு திட்டமும் இந்த பகுதி மக்களுக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் கொண்டு வந்து சேர்க்கவில்லை. இதேபோல் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையம் முன்பு பிரச்சாரம் மேற்கொண்ட ஓ பன்னீர்செல்வம், பிரதமர் மோடி தலைமையில் நல்லாட்சி நடைபெற்று வருவதாகவும் அதிமுக அரசின் நடவடிக்கையால் தமிழகம் மின்மிகை மாநிலமாக திகழ்ந்து வருவதாகவும் பெருமைப்பட கூறினார்.
ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கொடுத்தாரு. மிகப்பெரிய பிரச்சனை, 10 லட்சம் பேர் உட்கார்ந்துட்டாங்க மெரினால் கடற்கரையில. அப்ப நான் முதலமைச்சர் போய் அவர்கிட்ட போய் சொன்னேன், ஒரே நாள்ல 5 டிபார்ட்மெண்ட் அனுமதி தந்து தடைகளை உடை தெரிவதற்கு உதவி புரிந்தார். இன்னைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வந்திருக்குது தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாட்டில் இருக்க மாவட்ட மருத்துவமனைகள் எல்லாம் தரம் உயர்த்தி மேம்படுத்துவதற்கு கோடிக்கணக்கான ரூபாயை தமிழகம் முழுவதற்கு இந்த மாவட்ட மருத்துவம் தந்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் கேட்கிற திட்டம்லாம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்க சாலைகள் எல்லாம் அகலப்படுத்துவதற்கும் உறுதிப்படுத்துவதற்கும் மேம்படுத்துவதற்கும் திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம கேட்கறதுல ஆகவே இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நம்ம சிறுபான்மையின மக்களுக்கு நான் பாதுகாப்பான வைக்கிறோம். ஜாதி சந்தைகளை மதக்கலவரங்கள் இல்லை தமிழ்நாட்டு அமைதி போங்க ஆதரமாக இருக்கிறது. சென்னை வந்துள்ள தேர்தல் ஆணையர்கள் நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் வரும் 18ஆம் தேதி நாடாளுமன்ற மற்றும் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய இந்திய தேர்தல் ஆணையர்கள் சுஷில் சந்திரா மற்றும் அசோக் லவாசா ஆகியோர் சென்னை வந்துள்ளனர். கிண்டியில் உள்ள ஒரு தனியார் நட்சத்திர ஹோட்டலில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்தினர். இந்த நிலையில் வருமான வரித்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளுடன் தேர்தல் ஆணையர்கள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். மேலும் தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், டிஜிபி மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளனர். அத்துடன் தேர்தல் ஆணையர்கள் செய்தியாளர்களை சந்தித்து தமிழகத்தில் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து பேசவும் திட்டமிட்டுள்ளனர். இந்திய தேர்தல் ஆணையர்கள் தலைமையில் தேர்தல் முன்னேற்பாடுகள் பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் நந்தினியிடம் தொலைபேசி வாயிலாக கேட்கலாம். வணக்கம் நந்தினி. வணக்கம் கோபி. இந்திய தேர்தல் ஆணையர்கள் தலைமையில தேர்தல் முன்னேற்பாடுகள் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்க. இந்திய தேர்தல் ஆணையர்கள் அசோக் லவாசா, சுனில் சந்திரா தலைமையில் இன்று தேர்தல் முன்னேற்பாடுகள் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. சரியாக 10 மணி அளவில் இந்த கூட்டமானது தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. அதாவது மக்களவைத் தேர்தலில் சட்டம் ஒழுங்கு நிலைமை தொடர்பாக தமிழக காவல்துறை இயக்குநர், அதாவது டிஜிபி உள்ளிட்ட உயர் அதிகாரிகளிடம் தேர்தல் ஆணையர்கள் இன்று நேரில் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். இதைத் தொடர்ந்து அதாவது சரியாக 11:15 மணி அளவிலிருந்து தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன், உள்துறை செயலாளர், உள்துறை கூடுதல் தலைமை செயலாளர் நிரஞ்சன் மாதி உள்ளிட்ட உயர் அதிகாரிகளிடம் தேர்தல் ஆணையர்கள் ஆலோசனை நடத்தப்பட உள்ளனர். தமிழகத்தின் மக்களவை தேர்தல், அதாவது 18 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆலோசிக்க இந்திய தேர்தல் ஆணையர்கள் அசோக் லவாசா, சுனில் சந்திரா உள்ளிட்ட குழுவினர் நேற்று முன்தினம் சென்னை வந்தடைந்தனர். அதைத் தொடர்ந்து நேற்று காலை 10 மணி முதல் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் சார்ந்த பிரதிநிதிகளுடன் நேற்று காலை ஆலோசனை நடத்தினர். அதன் பின்னர் அதாவது நேற்று காலை 11:30 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், காவல் கண்காணிப்பாளர்கள் ஆகியோர்களுடன் தேர்தல் முன்னேற்பாடுகள் பணிகள் குறித்த அவர்கள் விவாதித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து இன்று காலை சரியாக 10 மணி அளவில் வருமான வரித்துறை அதிகாரிகள், தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், செலவின பார்வையாளர்கள், உள்துறை அதிகாரிகள் மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகள் ஆகியோர்களுடனான ஆலோசனை கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்திற்கு பின்னர் தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன், உள்துறை செயலாளர் நிரஞ்சன் மாத்தி, காவல்துறை இயக்குநர் ராஜேந்திரன் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடன் தேர்தல் ஆணையர்கள் அசோக் லவாசா, சுனில் சந்திரா ஆகியோர் ஆலோசிக்க உள்ளனர். உங்கள் கூடுதல் தகவலுக்கு நன்றி நந்தினி. அரூர் அருகே அரசு பேருந்து நடத்தப்பட்ட சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 3,47,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையிலிருந்து அரூர் நோக்கி சென்ற அரசு பேருந்தில் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது 7 கைப்பைகளில் 3,47,00,000 ரூபாய் உரிய ஆவணங்கள் இன்றி இருப்பதை அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். இந்த பணம் தொடர்பாக விசாரித்த போது பேருந்தில் இருந்த பயணிகள் யாரும் பணத்திற்கு உரிமை கொண்டாடவில்லை. இதனையடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட பணம் அரூர் சட்டசபை தேர்தல் நடத்தும் அலுவலர் புண்ணியகோடியிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிலையில் நாடு முழுவதும் இதுவரை 1,582 கோடியே 19 லட்சம் மதிப்பிலான பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்றும் தமிழகத்தில் இதுவரை 270 கோடியே 15 லட்சம் மதிப்பிலான பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கோடிக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் எச்சரித்து விரட்டி அடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
நாகையைச் சேர்ந்த மீனவர்கள் 100க்கும் மேற்பட்ட படகுகளில் நேற்றிரவு கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ரோந்து படகில் வந்த இலங்கை கடற்படையினர் அவர்களை மீன்பிடிக்க விடாமல் தடுத்தனர். மேலும் எல்லை தாண்டி வந்ததாக கூறி மீனவர்கள் விரட்டினர். இதனால் உயிருக்கு பயந்த மீனவர்கள் வெறு கையுடன் கரை திரும்பினர். இலங்கை கடற்படையினரின் விரட்டி அடிப்பு தொடர்ந்தால் தங்களது வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிவிடும் எனவும் கரை திரும்பிய மீனவர்கள் வேதனையுடன் கூறினர். ஸ்டாலின் மாறி மாறி பேசுவது தமிழக மக்களுக்கு தெரிந்த ஒன்றுதான் என்றும் இதனால்தான் அவர் தேர்தலில் தோல்வியை சந்திக்கிறார் எனவும் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் அமமுக நாடாளுமன்ற வேட்பாளர் ஜோதி முருகனை ஆதரித்து பழனியில் வாக்கு சேகரித்தவர் 40 தொகுதிகளிலும் அமமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்று பிரதமரை தேர்ந்தெடுப்பார்கள் எனவும் கூறினார். மோடியை காலை செய்துவிட்டு வெளிநாட்டுக்கு ஆதரவாக இருக்கின்ற மதச்சார்பற்ற ஒருவரை பிரதமராக்குவதற்கும் ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காரு, ராகுல் காந்தியை பிரதமராக்க போறான். 3 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் ராகுல் காந்தி எப்படி எல்லாம் பேசினாரு, அவருக்கு அறிவு முதிர்ச்சி இல்லைன்னாரு. இப்ப திமுக மத்தியில இருந்தப்ப அவங்க யாருக்கு செய்யற காரணத்தினால 11 தேர்தலே நீங்க தோற்கடிச்சீங்க, 14 பாராளுமன்ற தேர்தலே அவங்களுக்கு தோல்வியை தந்தீங்க. இப்ப 16லயே அவங்களுக்கு ஆட்சி பொறுப்பு கொடுக்கல. அம்மா அவர்கள் மறைந்த பிறகு ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் டெபாசிட்டே காலி பண்ணி விட்டீங்க. திருவாரூர்ல இடைத்தேர்தலில் அவங்க அப்பா தொகுதியில 63,000 வாக்கு வித்தியாசத்துல பேசின தொகுதியில நிக்க மாட்டேன்னு பயந்துட்டு போயிட்டாங்க. மக்கள் மாற்றத்தை விரும்புவதாக குறிப்பிட்ட மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமலஹாசன் வேலூரில் தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டிருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் பணம் பறிந்துள்ள விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் பாரபட்சமின்றி செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார். மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. போகிற இடங்களிலெல்லாம் அன்பில் நீந்தவும் திளைக்கவும் வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த இடத்துலயாவது ரத்து பண்ணணுங்கிறது தான் மக்கள் நீதி மையமும் பரிந்துரைக்கும். அவங்க அதை செஞ்சா நான் அதுக்கு மேலே செய்வேங்கிற மாதிரி இருக்கு. இல்லை, அதை விட கம்மியாக தானே செஞ்சுருக்கேன். அதனால் அது ஒத்துக்கவே முடியாது. அழுக்கு தான். அதுவும் ஸ்டேஷன் மாதிரி இருந்தவங்கெல்லாம் இருந்து இயக்கிய எலெக்ஷன் கமிஷன் இப்படி இன்னமும் அழுத்தமாக செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். என் மீது ஸ்டாலின் கூறி வரும் குற்றச்சாட்டுகளை நிரூபித்து காட்டினால் நான் ஸ்டாலினுக்கு கட்டுப்படுவேன் என்று கூறிய அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை என்றால் திமுக தலைவர் பதவியிலிருந்து விலக தயாரா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். வேலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் ஏ.கே. மூர்த்தியை ஆதரித்து பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது மக்கள் மத்தியில் பேசிய அவர் திமுக தலைவர் ஸ்டாலின் தொடர்ந்து தன் மீது பொய் குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக புகார் கூறினார். இந்த குற்றச்சாட்டுகளை நிரூபித்து காட்டினால்தான் கட்டுப்படுத்துவதாகவும் இல்லை என்றால் திமுக தலைவர் பதவி விட்டு விலக தயாரா என்றும் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பினார். எங்க அம்மா மேலேயோ எங்க அப்பா மேலேயோ குடும்பத்தினாலேயோ ஒரு சதுரம் ஒரு ஸ்கொயர் ஃபீட் சென்ட் ஒரு ஸ்கொயர் ஃபீட் நிலத்தை நாங்க எங்கேயாவது அபகரிச்சிட்டோம், இந்த சொத்தை அபகரிச்சிட்டோம் சொன்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் கட்டுப்படுறேன். சரியா? ஆனால் உங்களால் அப்படி நிரூபிக்க முடியவில்லை என்றால் நான் கேட்கறது ஒண்ணுதான், நீங்க உங்க கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணுங்க. கடந்த 4 ஆண்டுகளில் பணக்காரர்களுக்கு மோடியால் வழங்கப்பட்ட பணத்தை எடுத்து ஏழைகளின் வங்கிக் கணக்கில் செலுத்துவோம் என ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார். அஸ்ஸாம் மாநிலம் லாகிம்பூர் பகுதிகளில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் பிரதமர் மோடி பொருளாதாரத்திலிருந்து அனைத்து பணத்தையும் எடுத்துவிட்டதாகவும் சாதாரண மக்களிடமிருந்து எடுத்த பணத்தை சிலரின் வங்கிக் கணக்கில் செலுத்திவிட்டதால் பொருளாதாரத்தில் ஒரு தேக்க நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் அறிவித்துள்ள குறைந்தபட்ச வருமான உத்தரவாத திட்டத்தில் பணம் செலுத்தப்படுவதன் மூலம் இந்த தேக்க நிலை சீரடையும் என குறிப்பிட்ட ராகுல் காந்தி இதன் மூலம் மக்களின் கைகளில் பணம் வழங்குவது உறுதி செய்யப்படும் என்றும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததும் கடந்த 4 ஆண்டுகளில் பணக்காரர்களுக்கு மோடியால் வழங்கப்பட்ட பணத்தை எடுத்து ஏழைகளின் வங்கிக் கணக்கில் செலுத்துவோம் என்றும் உறுதியளித்தார். ஜி.கே. மூப்பனார் பிரதமராக வருவதை திமுக தடுத்து நிறுத்தியதாக தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார்.
தூத்துக்குடி மக்களவை தொகுதி வேட்பாளராக போட்டியிடும் அவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது வாரிசுகள் நேர்மறையான அரசியல் செய்ய முடியும் என்பதற்கு உதாரணமாக செயல்பட்டு வருவதாக பெருமைப்பட கூறினார். வாரிசுதான், ஆனா வாரிசு அரசியல் கிடையாது. அவர்கள் அவர்களாக வளர்ந்தவர்கள், நான் நானாக வளர்ந்தவர்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்கள் தந்தையும் இரண்டு பேரும் ஒன்றாக அரசியல் செய்தவர்கள். ஆக அதுவும் அந்த தலைமுறை கூட்டணியும் வெற்றியாக இருந்தது. இந்த தலைமுறை கூட்டணியும் வெற்றிகரமாக இருக்கும் என்பது எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. தமிழக மக்களிடம் விரோத போக்கை கடைபிடித்து வரும் பாஜக ஆட்சியை விரட்டியடிக்க வேண்டும் என தூத்துக்குடியில் பிரச்சாரம் மேற்கொண்ட திமுக வேட்பாளர் கனிமொழி கேட்டுக் கொண்டுள்ளார். விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு சேர்த்து விட்டதாக பிரதமர் மோடி பொய் பிரச்சாரம் செய்வதாகவும் குற்றம் சாட்டினார். இங்க பிஜேபி என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு, இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்துருச்சு, பிரதமர் எல்லாருக்கும் பயிர் காப்பீட்டை கொடுத்து விட்டார் என்று திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொல்லிட்டு இருக்காங்க. யாருக்காவது வந்ததா? 1,45,000 விவசாயிகள் இங்க மட்டும் தூத்துக்குடியில மட்டும் பயிர் காப்பீடு வராமல் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்யக்கூடிய, தமிழர்களை அவமதிக்கக்கூடிய அந்த பிஜேபி ஆட்சி இந்தியால தொடரலாமா? திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில நிர்வாகிகளுக்கு சொந்தமான நிதி நிறுவனத்தில் வருமான வரித்துறையினர் 2வது நாளாக சோதனை மேற்கொண்டுள்ளனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில நிர்வாகியான ராஜா மற்றும் ரமேஷ்குமார் ஆகியோருக்கு சொந்தமான நிதி நிறுவனம் திருச்சி மன்னார்புரம் பகுதியில் இயங்கி வருகிறது. ரியல் எஸ்டேட், ஆன்லைன் பொருட்கள் வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு வர்த்தகம் இந்த நிதி நிறுவனத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த நிதி நிறுவனத்தில் வருமான வரித்துறையினர் நேற்று காலை 10 மணி முதல் சோதனை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து வருமான வரித்துறையினர் 2வது நாளாக இன்றும் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். நிதி நிறுவன உரிமையாளர்களை ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதில் பணம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற செய்து அந்த வெற்றியை கருணாநிதியின் காலடியில் சமர்ப்பிக்க வேண்டுமென முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சிவகங்கை மக்களவை தொகுதியில் மதசார்பற்ற கூட்டணி சார்பாக காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் மற்றும் திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். அப்போது பேசிய சிதம்பரம், திமுக தலைவர் கருணாநிதி இல்லாமல் சந்திக்கும் இந்த தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிகளை வெற்றடைய செய்து அந்த வெற்றியை கருணாநிதியின் காலடியில் சமர்ப்பிக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார். டெல்லியிலே ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக பதவியேற்ற சில வாரங்கள், சில நாட்களிலே தமிழகத்திலே தளபதி மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். கலைஞருக்கு நாம் செய்யக்கூடிய அஞ்சலி, தமிழ் இனத்தை பாதுகாப்பதற்காக 50 ஆண்டுகள் போராடி இன்று நம்மோடு இல்லாமல் நடைபெறுகின்ற முதல் தேர்தல், அந்த கலைஞருக்கு செய்யக்கூடிய முதல் அஞ்சலி, சரியான அஞ்சலி என்னவென்றால், ஐயா நீங்கள் இல்லை என்றாலும் நாங்கள் தந்தை பெரியாரை மறக்கவில்லை, பெருந்தலைவர் காமராஜரை மறக்கவில்லை, பேரறிஞர் அண்ணாவை மறக்கவில்லை, 50 ஆண்டுகள் எங்களுக்காக வாழ்ந்து போராடிய உங்களை மறக்கவில்லை. உங்களுக்கு மலர் அஞ்சலி செலுத்திவிட்டோம், புகழ் அஞ்சலி செலுத்திவிட்டோம். இனி மக்கள்